என்றும் நேசமணி சமையல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருப்பு கவுனி அரிசியில் தாங்க கஞ்சி பண்ணியிருக்கிறோம். இந்த கஞ்சி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. வாரத்தில் ஒரு நாளுக்காவது இந்த கஞ்சி கண்டிப்பாக எல்லார் வீடுகள்லையும் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. இந்த கருப்பு கவுனி அரிசியில் நிறைய சத்து இருக்குங்க. இரும்பு சத்து, நார் சத்து, புரதச்சத்துன்ட்டு ஏகப்பட்ட சத்து இருக்குங்க. சர்க்கரை நோயாளிகள் இதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க சர்க்கரை கட்டுக்குள்ளே வைக்க முடியுங்க. அதே போல் ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த அரிசியை ரெகுலராக சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்குமே ரத்த ஊறி நல்லா சுறுசுறுப்பாக இருக்கலாங்க. சத்து நிறைந்த அந்த அரிசியை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாரத்தில் ஒரு நாளைக்காவது கஞ்சியாக வச்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இன்றைக்கி பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். கருப்பு கவுனி அரிசி 1 கிளாஸ் எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த அரிசியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இதை ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அரிசியை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊற விட்டுறலாங்க. அப்போ தான் நம்ம காலையில் எழுந்திரிச்சு இதை வேக வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ காலையில் நம்ம எடுத்து பார்க்குறோம், நல்லா அரிசி ஊறி வந்திருக்குங்க. இப்போ அந்த அரிசியை தனியாக தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாங்க. இந்த அரிசியை இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிட்டு நல்லா குருணை கணக்கில் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. கொஞ்சம் கூட அந்த அரிசியில் தண்ணி இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கிறணும். இப்போ இந்த அரிசியை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், இந்த அரிசியை நல்லா குக்கருக்கு மாற்றிக்கிட்டாச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 கிளாஸ் அரிசி எடுத்தோமா அந்த கிளாஸ்க்கு ஒரு 4 கிளாஸ் தண்ணி சேர்க்கணுங்க. நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி, இப்போ நம்ம அதையுமே வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இதையுமே இதில் சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்துட்டு மீதம் எவ்வளோ நம்மளுக்கு தண்ணி தேவைப்படுதோ அதுக்கு நார்மல் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம ஸ்வீட்டும் பண்ண போகிறோம், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மூடி வச்சு ஒரு 4 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து இப்போ நம்ம கஞ்சியை திறந்து பார்க்குறோம். சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். சும்மா கமன்னு வாசனையோடு இருக்குது. கீழே எல்லாம் கொஞ்சம் கூட கஞ்சி நம்மளுக்கு ஒட்டாமல் சூப்பராக நம்ம வச்ச தண்ணி அளவு கரெக்டாக இருக்குங்க. இப்போ இந்த கஞ்சியை நம்ம ஒரு 3 விதத்தில் பிரித்து நம்ம செய்ய போகிறோங்க. இப்போ 2 கரண்டி நம்ம கஞ்சி எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இதில் நல்ல கெட்டியாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் ஒரு 2 கரண்டி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், 2 கரண்டி நல்லா சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு வேணும்னா சேர்த்துக்குங்க. நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், கலந்து விட்டுட்டு இந்த கஞ்சியை அப்படியே சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ மறுபடியும் ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் ஒரு 2 கரண்டி கஞ்சி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா இதில் ஒரு 200 கிராம் தயிரை நல்லா மிக்சியில் அடித்து வச்சுருக்கேங்க. இப்போ இதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கஞ்சியோட 2-3 சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த கஞ்சியை சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ அடுத்து ஒரு பவுலில் 2 கரண்டி கஞ்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு பதிலாக நம்ம தேங்காய் பால் சேர்க்குறாங்க. இப்போ இதில் தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு அப்படியே அந்த கஞ்சி சாப்பிடும் போது அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. பாருங்கள், 3 வகையாக நம்ம கஞ்சி ரெடி பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் சாப்பிடும் போது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம தயிர் கலந்ததில் இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்குங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி கஞ்சியை எடுத்து வச்சுட்டு இதில் கொஞ்சம் பருப்பு ஊற்றி சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக சத்தலாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ மோர் கலந்து வச்சோம் இல்லையா கஞ்சி, அது கூடவே இன்னும் 2 கரண்டி நான் கஞ்சி சேர்த்துட்டு கொஞ்சமாக மோரும் சேர்த்துக்கிட்டு இப்போ அதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேங்க. இப்போ எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த கஞ்சி தான் சாப்பிட்டு போகிறாங்க. இதுக்கு சுண்டை வத்தல் வறுத்து வச்சுருக்கேங்க. இதையும் கடித்து சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க.
சத்து நிறைந்த இந்த கஞ்சியை நீங்களும் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லோருமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாங்க.